அன்புக்குரியவர்களே, பெற்றோரை பெருமைப்படுத்துவோம் என்னும் விவிலிய தொடரில் இன்று பாசத்தை வெளிப்படுத்திய தோபியாவை பற்றி நாம் பார்ப்போம். பிள்ளைகள் பெற்றோரிடம் தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். தோபித்து நூல் 5ஆம் அதிகாரம் 17வது இறைமொழியில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். தோபியா தன்னுடைய தந்தை தோபித்து கொடுத்து வைத்த பணத்தை பெறுவதற்காக ஒரு நீண்ட பயணம் செல்கிறார். அந்த பயணம் செல்வதற்கு முன்பாக 17வது இறைமொழி வாசிக்கின்றோம். தோபியா புறப்படும் முன் தம் தந்தையையும் தாயையும் முத்தமிட்டார். அப்போது தோபித்து அவரிடம் நலமே சென்று வா என்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துகிற பெருமைப்படுத்துகிற ஒன்று அவர்களிடம் ஆசி பெறுவது, அவர்களிடம் சிலுவை வாங்குவது. சில வீடுகளில் பிள்ளைகள் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக பெற்றோரிடம் முழந்தால் படியிட்டு சிலுவை வாங்குவார்கள், ஆசி வாங்குவார்கள். அதே போலவே தேர்வுகளுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோரிடம் சிலுவை வாங்கி கொண்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வார்கள். பெற்றோரை முத்தமிட்டு விட்டு செல்வார்கள். இவையெல்லாம் நல்ல பழக்கங்கள். இந்த பழக்கத்தை நாம் விவிலியத்திலேயே பார்க்கிறோம். தோபியா நீண்ட பயணம் செய்வதற்கு முன்பாக தன் தந்தையும் தாயையும் முத்தமிட்டார். இவ்வாறு தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தினார், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார். நம்முடைய இல்லங்களிலும் பிள்ளைகள் தங்களுடைய பாசத்தை பெற்றோரிடம் வெளிப்படுத்துவார்களாக. இதன் வழியாக அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.